ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜிகே வித் ஏகே. இன்றைக்கி தினமலர் பேப்பரில் தற்காலிக ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான அழைப்பு கொடுத்துருக்காங்க. விருதுநகர் மாவட்டத்தில் கலெக்டர் ஜெயசீலன் செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்காரு. கரிசல்குளம்பட்டி ஆதி திராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் பாட பட்டதாரி ஆசிரியர் பணி காலியிடத்திற்கு மாதம் ரூபாய் 15,000 என்ற மாத தொகுப்பூதியத்தில் முற்றிலும் தற்காலிகமாக ஆசிரியரை நியமித்திட தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பள்ளி மேலாண்மை குழு மூலம் நியமனம் செய்யப்படும் அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் காலிப்பணியிடத்திற்கு பட்டதாரி ஆசிரியருக்கான தற்போது நடைமுறையில் உள்ள அரசு விதிமுறைகளில் உள்ளவாறு கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும். தகுதியுள்ளோர் ஜூலை 10 ஆதிதிராவிடர் நல அலுவலகத்தில் உரிய சான்றுகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்றார். 15,000 தொகுப்பூதியத்தில் தற்காலிகமாக ஆசிரியர்களை நியமிக்கிற பணி தொடங்கிட்டாங்க. இது ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே அந்தந்த கலெக்டர் தற்காலிகமாக நியமிச்சுக்கிறாங்க. அதாவது அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த போஸ்ட் காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்தந்த கலெக்டர் எல்லா நியூஸ் பேப்பர்லேயுமே நியூஸ் வெளியிட்ருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் தற்காலிக ஆசிரியர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் கூட நம்மளுக்கு வாட்ஸ்அப்லலாம் எல்லோரும் சென்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ பேப்பர்லேயுமே அதை வெளியிட்டாங்க. எவ்வளவோ டீச்சர்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு பணி நியமனத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ மீண்டும் தற்காலிக ஆசிரியர்களை வச்சே கண்டினியூ பண்ணுறாங்க போல். என்ன சொல்கிறதுன்னு தெரில. எவ்வளவோ பேர் டீச்சர் ஆகணும், கவர்மெண்ட் டீச்சர் ஆகணுங்கிற கனவோடு இருந்திருப்பீங்க. அது இப்போ கனவாகவே போயிடும் போல் இருக்குது. தற்காலிக ஆசிரியர்களை வச்சே இவங்க இந்த அரசாங்கம் எல்லாரையும் தொகுப்பூதியத்திலேயே பணியிடம் நிரப்பிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு போனவங்களுக்கு இன்னும் ஒரு ரெஸ்பான்ஸும் வராமல் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு தெரில. டிஆர்பியை கால் பண்ணி கேட்டாலும் வெப்சைட் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிலை மட்டும்தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தற்காலிக ஆசிரியருக்கு யாருமே விண்ணப்பிக்காமல் இருக்கணும். எந்த ஒரு ஆசிரியருமே இந்த பதவிக்கு விண்ணப்பிக்காமல் இருந்தால் அவங்க யோசிப்பாங்க, ஏன் யாருமே இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்கள நம்ம பணி நியமனம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு வலியுறுத்தலாம். இப்போவே நம்ம விண்ணப்பிச்சுட்டு இந்த 15,000த்துக்கு ஊதியத்துக்கு நம்ம போனோன்னா இதை வச்சே தான் அவங்க அப்படியே காலத்தை போக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த பணிக்கு இந்த மாதிரி பணிக்கு யாருமே விண்ணப்பிக்காமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளை கன்சிடர் பண்ணுவாங்க. எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு நிரந்தர பணியிடத்தை வழங்குங்க, எதுக்கு இன்னமும் தற்காலிக பணியிடமே போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தினா மட்டுமே தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் கேட்பாங்களா என்னன்னு தெரில. ஸோ வழக்கம் போல் வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் என்னதான் இந்த அரசாங்கம் ஆசிரியர்களுக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.